அனைவருக்கும் வணக்கம். பசுமைபுரம் பெயருக்கு ஏற்றபடியே பசுமையால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம். கிராமத்தின் நுழைவாயிலில் இருந்து கடைசி வீடு வரை இருபுறமும் மரங்கள் நிழல் கொடுத்து நின்றன. கோடை காலத்திலும் அந்த ஊரில் குளிர்ந்த காற்று வீசும். பறவைகளின் குரல் கேட்டால்தான் காலை பொழுது விடியும். மரங்களின் இலைகள் சலசலக்கும் சத்தம் கேட்டால்தான் மாலை நேரம் வந்தது என்று தெரியும். அந்த கிராமத்தில் காவ்யா என்ற 12 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். காவ்யாவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. மற்ற குழந்தைகள் பள்ளி முடிந்ததும் விளையாட செல்வார்கள். ஆனால் காவ்யா நேராக கிராமத்தின் நடுவில் இருந்த பெரிய ஆலமரத்திடம் செல்வாள். அந்த ஆலமரம் மிகவும் பழமையானது. எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று யாருக்கும் தெரியாது. கிராமத்தில் வாழ்ந்த முதியவர்களின் தாத்தாக்கள் பிறப்பதற்கு முன்பே அந்த மரம் அங்கே இருந்ததாக சொல்வார்கள். அதனால்தான் எல்லோரும் அந்த மரத்தை ஆழ பெரியவர் என்று அழைத்தனர். காவ்யா தினமும் அதன் கீழ் அமர்ந்து புத்தகம் படிப்பாள். சில நேரங்களில் பாடல்கள் பாடுவாள். சில நேரங்களில் மரத்துடன் பேசுவாள். ஆழ பெரியவரே, இன்று எனக்கு கணித தேர்வு, எனக்கு நல்ல மதிப்பெண் வருமா என்று கேட்டுக்கொண்டு சிரிப்பாள். அவளுடைய நண்பர்கள் இதை பார்த்து கேலி செய்வார்கள். மரத்தோடு பேசுகிறாயா என்று. அதுக்கு காதும் இல்லை வாயும் இல்லை என்று சிரிப்பார்கள். ஆனால் காவ்யா கவலைப்பட மாட்டாள். ஏனெனில் அந்த ஆலமரம் அவளுக்கு ஒரு நண்பனை போல தோன்றியது. ஒரு நாள் மாலை வானத்தில் கருமேகங்கள் திரண்டிருந்தன. மழை பெய்ய போவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. பள்ளியில் இருந்து வந்த காவ்யா வழக்கம் போல் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தாள். காற்று வேகமாக வீசியது. இலைகள் சலசலத்தன. திடீரென்று காவ்யா என்ற குரல் கேட்டது. அவள் உடனே எழுந்து நின்றாள். சுற்றிலும் பார்த்தாள். யாரும் இல்லை. காவ்யா என்று மீண்டும் அதே குரல். இந்த முறை தெளிவாக கேட்டது. அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. யாரது என்று பயத்துடன் கேட்டாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் ஆழமான மென்மையான ஒரு குரல் ஒலித்தது. பயப்படாதே குழந்தையே என்று. காவ்யா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த குரல் நேராக ஆலமரத்திலிருந்து வந்தது. ஆழ பெரியவரா என்று கேட்டாள். ஆம் காவ்யா, நான் தான் என்றது மரம். காவ்யா நம்ப முடியாமல் நின்றாள். மரங்கள் பேசுமா என்று கேட்டாள். ஆலமரம் மெதுவாக சிரித்தது. அதன் இலைகள் காற்றில் அசைந்தன. எப்போதுமே பேசுவோம் என்றது ஆலமரம். ஆனால் எல்லோராலும் கேட்க முடியாது. இயற்கையை நேசிக்கும் சில இதயங்களால் மட்டுமே கேட்க முடியும் என்றது. காவ்யாவுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவள் கனவு காண்கிறாளா என்று நினைத்தாள். தம் கன்னத்தில் தானே கிள்ளி பார்த்தாள். வலித்தது. இது கனவு இல்லை, உண்மையிலேயே நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டாள். ஆம், அது மட்டுமல்ல, நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறோம் என்றது மரம். மேலும் உதவுகிறோம், காப்பாற்றுகிறோம் என்றது. காவ்யா குழப்பமடைந்தாள். எப்படி என்று கேட்டாள். ஆலமரம் பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அதன் வேர்கள் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தன. காவ்யா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். மண்ணுக்குள் இருந்து பச்சை நிற ஒளி மேலே வர தொடங்கியது. அந்த ஒளி மெதுவாக நிலம் முழுவதும் பரவியது. கீழே பார் என்றது ஆலமரம். காவ்யா மண்ணை பார்த்தாள். அடுத்த கணம் அவள் பார்த்த காட்சி அவளை வியப்பில் ஆழ்த்தியது. மண் வெளிப்படையாக தெரிந்தது. பூமிக்கடியில் ஆயிரக்கணக்கான வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்தன. அவை சாதாரண வேர்கள் அல்ல, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை போல இருந்தன. ஒவ்வொரு மரத்தின் வேரும் மற்றொரு மரத்தின் வேருடன் இணைந்திருந்தது. பச்சை நிற ஒளி அவற்றின் வழியாக ஓடிக்கொண்டிருந்தது. இது என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் காவ்யா. இதுதான் எங்கள் உலகம், எங்கள் ரகசிய நெட்வொர்க். நாங்கள் எல்லோரும் இதன் வழியாக இணைந்திருக்கிறோம் என்று மரம் கூறியது. காவ்யா மெய் சிலிர்த்தாள். அப்போது அருகில் இருந்த மாமரத்தின் வேரிலிருந்து ஒளி ஒன்று வேகமாக ஓடியது. அது சில நொடிகளில் தொலைவில் இருந்த வேப்ப மரத்தை அடைந்தது. அது என்ன என்று காவ்யா கேட்டாள். சத்துக்கள் என்றது மரம். வேப்ப மரத்திற்கு தற்பொழுது சத்து குறைவாக இருக்கிறது. அதனால் மாமரம் கொஞ்சம் சத்தை பகிர்ந்து கொடுக்கிறது என்றது ஆலமரம். மரங்கள் இப்படி செய்வார்களா என்று காவ்யா கேட்டாள்.
நல்ல குடும்பங்கள் செய்வதை நாங்களும் செய்கிறோம் என்றது மரம். அந்த வார்த்தைகள் காவ்யாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதே நேரத்தில் இன்னொரு ஒளிப்பாதை தோன்றியது. இந்த முறை ஆலமரத்திலிருந்து. அது கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய செடிக்கு சென்றது. அந்த செடியை பார்க்கிறாயா என்றது ஆலமரம். ஆம், அது 2 வருடங்களுக்கு முன்பு முளைத்தது. இன்னும் வலுவாக வளரவில்லை. அதனால்தான் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்கிறோம் என்றது ஆலமரம். காவ்யாவால் நம்ப முடியவில்லை. மரங்கள் வெறும் மரங்கள் அல்ல, அவை ஒருவருக்கொருவர் உதவி கொண்டிருக்கும் ஒரு பெரிய குடும்பம். அப்போது திடீரென்று அவளுடைய கவனம் ஒரு வேப்ப மரத்தின் மீது சென்றது. அது கிராமத்தின் பழமையான மரங்களில் ஒன்று. ஆனால் இன்று ஏதோ சோர்வாக தெரிந்தது. சில இலைகள் வாடியிருந்தன, சில கிளைகள் உலர்ந்திருந்தன. ஆழப்பெரியவரே, அந்த வேப்ப மரத்திற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள் காவ்யா. ஆலமரம் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பின்னர் மெதுவாக சொன்னது, அதுதான் எங்களுடைய கவலை என்று. அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்றது ஆலமரம். காவ்யாவின் முகம் தீவிரமானது. என்ன பிரச்சனை என்று கேட்டாள் காவ்யா. ஆலமரம் ஆழமாக மூச்சு விட்டது. பல நாட்களாக அந்த வேப்ப மரம் பலவீனம் அடைந்து வருகிறது. ஏன் என்று எங்களுக்கே புரியவில்லை என்றது ஆலமரம். காவ்யா மீண்டும் அந்த மரத்தை பார்த்தாள். மாலை காற்றில் அதன் கிளைகள் மெதுவாக அசைந்தன. ஆனால் அந்த அசைவில் ஒரு சோர்வு இருந்தது, ஒரு மறைந்த துயரம் இருந்தது. அந்த வேப்ப மரம் ஏதோ ஒரு ரகசியத்தை மனதில் வைத்திருப்பது போல தோன்றியது. அந்த நேரத்தில் வானத்தில் முதல் மழை துளி விழுந்தது. அதைத் தொடர்ந்து பல துளிகள் விழத் தொடங்கின. மழை வேகம் எடுத்தது. இன்று வீட்டிற்கு செல் காவ்யா, நாளை மீண்டும் வா, அப்பொழுது இந்த மரத்தின் உண்மையை அறியலாம் என்றது ஆல பெரியவர். காவ்யா மெதுவாக தலையசைத்தாள். வீட்டை நோக்கி நடந்தாள். ஆனால் அவளது மனம் முழுவதும் ஒரே கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் அந்த வேப்ப மரம் வாடுகிறது என்று? அதன் பின்னால் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? அந்த கேள்விக்கான பதில் அடுத்த நாள் அவள் அறிய போகும் ஒரு உண்மை அவளது வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அவளது வாழ்க்கை எவ்வாறு மாறப்போகிறது என்பதையும், வேப்ப மரத்தின் மறைக்கப்பட்ட தியாகம் என்ன என்பது பற்றியும் 2வது பாகத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுபோன்று பல திருப்பங்கள் நிறைந்த கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த 2வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி.